இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் தனக்கருக்கு இவ்வளவு பொங்கி வராங்களே, இதே எதிர்க்கட்சிகள் தான் இந்திய வரலாறுல முதன்முறையா வைஸ் பிரசிடென்ட்டுக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை, அவர் பதவியை நீக்கக்கூடிய தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அது ராஜ்யசபால டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா மெஜாரிட்டி இல்லை. இன்னைக்கு இவ்வளவு தூரம் பாசத்துல பொங்கி வராங்கல்ல இந்த எதிர்க்கட்சிகள். யாரு? காங்கிரஸ்ல ஒரு செக்ஷன் ஜெயராம் ரமேஷ், சிபிஎம்ல ஜான் பிரிட்டாஸ், ஆர்ஜேடியில் ஒருத்தர், இவங்கெல்லாம் பொங்கி வராங்கல்ல. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் தன்கரை வைஸ் பிரசிடென்ட், சுதந்திர இந்திய வரலாறுல வைஸ் பிரசிடென்ட்டுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததே கிடையாது. காங்கிரஸ் கவர்மெண்ட்ல ஆகட்டும், பிஜேபி கவர்மெண்ட்ல ஆகட்டும். இப்போ பிஜேபி காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கொண்டு வரப்பட்டது தான் ஹமீத் அன்சாரி. ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு முதல் 3 ஆண்டுகள் அவர் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கும்போது அவருக்கு எதிராக அவங்க இன்னும் 2012 10 வருஷம் ஒரு வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தார். 2007, 12, 12, 17. அப்போ 2014 மோடி கவர்மெண்ட் வந்தோன்னா 17 வரைக்கும் அவர் தான் வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தார். அவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பிஜேபி கொண்டு வரல. அதே மாதிரி வெங்கையா நாயுடு மேலே காங்கிரஸ் கொண்டு வரல. ஸோ ஆட்சிகள் மாறினாலும் அந்த பதவிக்குரிய கண்ணியத்தை தான் எதிர்கட்சிகள் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் முதன்முறையாக சுதந்திர இந்திய வரலாறுல தன்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கிட்டத்தட்ட 100 எம்பிக்களுக்கு மேலே கையெழுத்து போட்டு கொண்டு வந்து அது தோற்கடிக்கப்பட்டது. ஏன்னா மெஜாரிட்டி இல்லை. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.